இப்போ நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ராசி பலனை பார்த்துட்டே இருப்போம். ஒவ்வொரு டிவிலையாக எடுத்து போட்டு பார்ப்போம். இன்னைக்கு இந்த டிவியில் என்ன சொல்கிறாங்க, அந்த டிவியில் என்ன சொல்கிறாங்கன்னு. நீங்கள் ஒரு டிவிலையும் பாருங்கள். நான் சொல்கிறத நீங்களே பார்த்துட்டேன்னா உங்களுக்கே பார்த்துடலாம் இல்லையா? இப்போ இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அது அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி யார்? கேது பகவான். அந்த கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கான்னு பாருங்கள். அதுமாதிரி உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருப்பார் இல்லையா? அந்த சந்திரனுக்கு கேது பகவான் எந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தாச்சுன்னா அது எத்தனை மடம்னு பாருங்கள். அது மேக்ஸிமம் 3, 6, 8, 12 இருந்தால் அன்னைக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமான நாளாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு புதிய விஷயத்துக்கு, ஒரு பணம் கேட்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு அங்கே ஆயிரம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அப்போ சந்திரன் எங்கே இருப்பார்? கடகத்தில் இருக்கிறார். அப்போது இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம்னு சொன்னேன். அஸ்வினி உங்களுக்கு கேது வந்து சிம்மத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு சந்திரனும் கேதுக்கு 2வது வீடு. அப்போ நீங்கள் இன்னைக்கு 2ன்னு வரும்போது நீங்கள் என்ன செய்யலாம்? ஒருத்தங்களே பணம் கேட்க போவோம், நான் யார்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை இருக்குவோம். அப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேக்ஸிமம் 3, 6, 8, 12 இது வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அது விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும், ஒரு மன சங்கடத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் டெய்லி பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்களே உங்கள் தினபலனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும்.